ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்க மேக்ஸ் மதன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, அதாவது டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் ஒரு பெரிய சீரீஸ், அதாவது நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு பெரிய தொடர்ல வந்து பயணிக்க போறோம். அதாவது நம்மளோட சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது முயற்சியா தொல்காப்பியம் அப்படின்ற பேட்ச் ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா குரூப் 4க்கு மட்டுமே லான்ச் பண்ண போறோம். ஓகேங்களா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு மட்டுமே லான்ச் பண்ண போறோம். வாங்க நமக்கான ஷெட்யூலை பார்க்கலாம். நமக்கான ஷெட்யூலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளா இருக்குங்க. ஏன்னா நீங்க ஒரு ஆறு டைம் வந்து 6 to 7 டைம் வந்து பாலிட்டியும் யூனிட் 6ஐயும் வந்து படிக்க போறீங்க. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் படிச்சு முடிச்சிங்கன்னா 5 டைம் 7 டைம் கேட்டிருக்கோம் மொத்தம். ஒரு டைம் வந்து ஃபுல் டெஸ்ட், அதை கன்சிடர் பண்ண வேணாம். 6 டைம் வந்து நீங்க ரிவிஷன் பண்ண போறீங்க. ஒரு டாபிக், அதாவது பாலிட்டி மட்டும் 6 டைம் ரிப்பீட் பண்ண போறீங்க, ரிவிஷன் பண்ண போறீங்க. யூனிட் 6 6 டைம் ரிவிஷன் பண்ண போறீங்க. எக்கனாமிக்ஸ் 5 டைம் ரிவிஷன் பண்ண போறீங்க. ஹிஸ்டரியை நம்ம வந்து 4 டைம் ரிவிஷன் பண்ண போறீங்க. இதுதான் நம்மளோட பேட்சோட ஸ்பெஷாலிட்டியாவே இருக்கு. வாங்க அதுக்கான ஷெட்யூலை பார்ப்போம். நம்மளோட ஷெட்யூல் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 29/3, அதாவது மார்ச் 23 ஸ்டார்ட் ஆகி டிசம்பர்ல முடியுது. நமக்கான முதல் டெஸ்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஏப்ரல் 4, 4வது மாசம் 4ஆம் தேதி வந்து நடக்க போகுது. என்ன போர்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தமிழ்ல பாத்தீங்கன்னா பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக வினா எழுத்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல பாத்தீங்கன்னா நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டைஸ் அப்படின்ற டாபிக் கொடுத்துருக்கோம். அதே போல பாலிட்டியில என்ன பாத்தீங்கன்னா ஜிஎஸ்ல வந்து 2ஆ பிரிச்சு கொடுத்துருக்கோங்க. பாலிட்டியில பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் உருவாக்கம், முகவுரை, முக்கிய கூறுகள், ஒன்றியம், மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் அப்படின்ற டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து இடம்பெற போகுது. அதே போல யூனிட் 6ல தமிழ் சமுதாய வரலாறு மற்றும் அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் அப்படின்ற டாபிக், அதாவது யூனிட் 6ல ஃபர்ஸ்ட் டாபிக் மட்டும் கொடுத்துருக்கோம். ஏன்னா இது கொஞ்சம் வைடரான டாபிக் அப்படின்றனால படிக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கோங்க அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, அதனாலதான் நம்ம வந்து இன்னைக்கே ஷெட்யூல் ரிலீஸ் பண்றோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 22ஆம் தேதி. ஸோ உங்களுக்கு அட்மிஷன் ப்ராசஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா 29ஆம் தேதி, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் மட்டும்தான் இருக்க போகுது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை 22ஆம் தேதி நம்ம இந்த வீடியோ ரிலீஸ் பண்றோம். இப்போ 29ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான் உங்களுக்கு அட்மிஷன் வந்து நடக்கும். இதுதான் முதல் வாரத்துக்கான ஷெட்யூல். அதுல பாத்தீங்கன்னா தமிழ் 100 கொஸ்டின் வரப்போது, மேக்ஸ் அண்ட் ரீசனிங் 25 கொஸ்டின், ஜிஎஸ் 75 கொஸ்டின். நம்மளோட டிஎன்பிஎஸ்சில என்ன ஸ்டாண்டர்ட்ல கேட்கறாங்களோ அதே மாதிரி நமக்கு கொஸ்டின்ஸ் இடம்பெற போது. நமக்கு 2வது வாரம் பாத்தீங்கன்னா தமிழ்ல லகர வேறுபாடு, நகர வேறுபாடு, இணை எழுத்துக்கள், சுட்டெழுத்துக்கள், சந்திப்பிழை, குறில் நெறில் வேறுபாடு, ரகர வேறுபாடு அப்படின்ற ஒரு டாபிக் கொடுத்துருக்கோம். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டும் லெட்டர் சீரீஸும் கொடுத்துருக்கோம். அதே போல பாத்தீங்கன்னா ஜிஎஸ்ல ரொம்பவே முக்கியமான டாபிக், இந்த போர்ஷன்ல இருந்து எப்பயுமே கொஸ்டின் நமக்கு கண்டிப்பா இருக்கும். எப்பயுமே ரொம்ப முக்கியமான டாபிக்ஸை வந்து செகண்ட் டெஸ்ட்ல வச்சிருக்கோம். குடியுரிமை, அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை, டிபிஎஸ்பி அரசின் நெறிமுறை கோட்பாடு அப்படின்ற டாபிக் வந்து 2வது டெஸ்ட்ல வச்சிருக்கோம். அதே போல இதுவும் கொஞ்சம் வைடரான டாபிக். யூனிட் 6ல சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் சமுதாய இலக்கியம் அப்படின்ற தமிழ் இலக்கியம் அப்படின்ற டாபிக் வந்து உங்களுக்கு 2வது டெஸ்ட்டுக்கு இடம் பெற போது. ரொம்பவே முக்கியமான டாபிக்ங்க. ஓகேங்களா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டாபிக். இதுதான் நம்மளோட 2வது வாரத்துக்கான டெஸ்ட். இது பாத்தீங்கன்னா ஏப்ரல் 11 நடக்க போகுது. 3வது வாரத்துக்கான ஷெட்யூல் பாத்தீங்கன்னா வேர்ச்சொல் அறிதல், வேர் சொல்லில் இருந்து வினைமுற்று, வினையச்சம், வினையாளனின் பெயர், பெயரச்சம் வகையறிதல். மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ரிவிஷன் வந்துருது. ஃபர்ஸ்ட் 2 வீக் என்ன பார்த்தோம்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைஸ், லெட்டர் சீரிஸ்ன்ற 4 டாபிக் பார்த்தோம். அந்த 4 டாபிக் சேர்த்து ஒரு ரிவிஷன் வரப்போகுது. அதே போல நம்மளோட பாலிட்டியில வந்து பாத்தீங்கன்னா ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றமும், யூனிட் 6 தமிழ்நாடு வரலாறுல வந்து திருக்குறள் மட்டும் தனியா உங்களுக்கான டெஸ்டா இருக்க போகுது. இது நம்மளோட 3rd வீக்கான ஷெட்யூல். அப்படியே போறப்போ இந்த ஷெட்யூலை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன், நல்லா அனலைஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே போறப்போ ஒரு 6 வாரத்துல வந்து நம்ம பாலிட்டியையும் யூனிட் 6ஐயும் முடிக்கிறோம். ஓகேங்களா, இந்த 6வது வாரத்துல முடிச்சிடறோம். 7வது வாரத்துல இருந்து நம்மளோட எக்கனாமிக்ஸை ஸ்டார்ட் பண்றோம். ஓகேங்களா, 7வது வாரத்துல எக்கனாமிக்ஸை ஸ்டார்ட் பண்றோம். எக்கனாமிக்ஸ் கூட என்ன பண்ண போறோம் அப்படின்னு நாங்க பிளான் போட்டிருக்கணும். எக்கனாமிக்ஸ்ல ஒரு சின்ன போர்ஷன் வந்து நீங்க படிக்க வச்சுட்டு நம்மளோட டெஸ்ட் நம்பர் 1, அதாவது வீக் நம்பர் 1 வந்து ரிவிஷன் பண்ண போறோம். வீக் நம்பர் 1ல என்ன கொடுத்துருந்தோம்? பாலிட்டியும் யூனிட் 6ம் கொடுத்துருந்தோம். கரெக்டுங்களா, அரசியலமைப்பின் உருவாக்கத்திலிருந்து ஒன்றிய, மாநில, யூனியன் பிரதேசங்கள் வரைக்கும் கொடுத்திருந்தோம். தமிழ் சமுதாய வரலாறும்
அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகளும் ஃபர்ஸ்ட் வீக்கு கொடுத்துருந்தோம். ஸோ அப்போ பாலிட்டியும் யூனிட் 6ம் பாலிட்டி அண்டு யூனிட் 6 வந்து ரிவிஷன் நம்பர் 1 வந்துருச்சு. கரெக்டுங்களா? இது ஒரு 6 வாரத்துக்கு போகுங்க. ஓகேங்களா? பாலிட்டி அண்ட் யூனிட் 6ஓட எக்கனாமிக்ஸ் சேர்ந்து வருது ஒரு 6 வாரங்கள் போகும். 6 வாரங்கள் வந்து கரெக்டா ரிவிஷன் போகும். ஓகேங்களா? 6 வாரத்துக்கான ஷெடியூல் கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து உங்களுக்கு லிங்க் கொடுத்துட்ற ஷெடியூலுக்கான லிங்க் டவுன்லோட் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் வெரிஃபை பண்ணுங்க, அனலைஸ் பண்ணுங்க. உங்களை வந்து முழுக்க ரிவிஷன் பண்ண வைக்கணும். நல்லா படிச்சுட்டு ஒரு டைம் தெளிவா படிச்சுட்டு 5ல இருந்து 6 டைம் ரிவிஷன் பண்ண வைக்கிறது மட்டும்தான் எங்களோட நோக்கம். ஏன்னா நிறைய பேரோட நெகட்டிவ் என்னன்னா, நீங்க ஒழுங்கா ப்ராப்பரா ரிவிஷன் பண்ண மாட்டீங்க. நீங்க ப்ராப்பரா ரிவிஷன் பண்ணி இந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து கண்டிப்பா போஸ்டிங் வாங்கறதுக்கு வந்து அதிக பர்சன்டேஜ் வந்து சான்சஸ் இருக்கு. ரொம்பவே சிம்பிள். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா 6 வாரம் கடந்ததுக்கு அப்புறம் இந்த நமக்கு ஒரு 13வது வாரத்துல ஸ்கீம்ஸ் மட்டுமே, நலன்சார் அரசு திட்டங்கள், தற்போதைய சமூக பொருளாதார பிரச்சனைகள், ஸ்கீம்ஸ் மட்டுமே தனி டெஸ்டா இருக்க போது. ரொம்பவே சிம்பிள். ஓகேங்களா? 14வது வாரத்துல பாத்தீங்கன்னா 14வது வாரத்துல ஹிஸ்டரி ஸ்டார்ட் ஆகுங்க. ஓகேங்களா? தமிழ் எப்பயும் போல போய்கிட்டு இருக்கும், மேக்ஸ் எப்பயும் போல போய்கிட்டு இருக்கும். இதுக்கான ஷெடியூல் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. நான் ஜிஎஸோட முக்கியத்துவத்தை மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா நமக்கு தமிழ் வந்து மினிமம் வந்து 80 கொஸ்டின் போடுற மாதிரி இருக்கணும். ஜிஎஸும் அதை நெருக்கி கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு காரணத்தினாலதான் நாங்க இவ்வளோ டைம் ரிவிஷனை கொண்டு வரோம். ஜிஎஸ்ல வந்து அடுத்து ஹிஸ்டரி போர்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. சிந்து சமவெளி நாகரிகத்தோட வீக் 1 and 7ஓட போர்ஷன் ரிவிஷன். அதாவது பாலிட்டியோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டும், பாலிட்டியோட ஃபர்ஸ்ட், யூனிட் 6ஓட ஃபர்ஸ்ட் டெஸ்ட், அதே போல எக்கனாமிக்ஸ் அண்டு டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷனோட முதல் டெஸ்ட் வந்து உங்களுக்கு ரிவிஷன் ஆக போகுது. அப்போ பாலிட்டியும் யூனிட் 6ம் நமக்கு 2வது முறை வந்து ரிவிஷனுக்கு வந்துருச்சு. யூனிட் 6ஓட ரிவிஷன் பார்த்தீங்கன்னா முதல் முறை வந்திருக்கு. ஹிஸ்டரி நம்மோட சேர்த்து வரப்போகுது. சார் இவ்வளோ டைம் ரிவிஷன் பண்றதுக்கு டைம் இருக்குமா? கண்டிப்பா. நீங்க ஒரு 2 டைம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். 3வது டைமும் 4வது டைமும் அசால்ட்டா போகும். 5வது டைம் பார்த்தீங்கன்னா மைண்ட்ல அப்படியே உங்களுக்கு என்ன டாபிக் கொடுக்குறோமோ ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சு அப்படியே அந்த டாபிக் முடிகிற வரைக்கும் உங்க மைண்ட்ல அப்படியே நீங்க நம்ம மூவி ஓட்டுற மாதிரி ஓட்டி பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு ரிவிஷன் ஆயிருவீங்க. அதனாலதான் நம்ம ரிவிஷன் முக்கியம்னு சொல்றோம். ஓகேங்களா? ஒரு சின்ன பாயிண்ட்னால போஸ்டிங் வாங்காதவங்க இருக்காங்க, அதே சின்ன பாயிண்ட்டை நுணுக்கமா படிச்சவங்க வந்து போஸ்டிங்ல இருக்காங்க. அதுதான் மற்றவங்களுக்கும் நமக்கு உள்ள வித்தியாசம். ஸோ எவ்வளோ மைனூட்டா படிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட சக்சஸ் ரேட் அப்படின்றது இருக்கு. ஓகேங்களா? அப்போ பாலிட்டி வந்து 2வது டைம், பாலிட்டி யூனிட் 6ம் 2வது டைம், நம்மளோட எக்கனாமிக்ஸும் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து 2வது டைம் ரிவிஷன் ஆகுது. இதுவும் ஒரு 6 வாரங்கள் கடந்துரும். ஓகேங்களா? இது ஒரு 6 வாரங்கள் கடந்ததுக்கு அப்புறம் நம்மளோட ஜாகிரபி டெஸ்ட் வருதுங்க. ஓகேங்களா? ஜாகிரபியோட என்ன பண்ணிருக்கோம்னு பாருங்களேன். ஜாகிரபியோட டெஸ்ட் கூட அகைன் வந்து யூனிட் 6ஐயும் நம்மளோட எக்கனாமிக்ஸையும் ரிவிஷனுக்கு கொண்டு வரோம். ஓகேங்களா? யூனிட் 6ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட் நம்பர் 1, 2ஓட போர்ஷனை மெர்ஜ் பண்ணியிருக்கோம். அதே போல எக்கனாமிக்ஸ்லயும் டெஸ்ட் நம்பர் 1, 2 மெர்ஜ் பண்ணி ரிவிஷன் மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள், சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியம், இதுதான் நம்மளோட முதல் 2 டெஸ்டா நடந்துச்சு. அதை வந்து ரிவிஷனா கொடுக்குறோம். அப்போ யூனிட் 6 வந்து 3வது டைம் வருதுங்க. 3வது டைம் ரிவிஷனுக்கு வருது. எக்கனாமிக்ஸ் வந்து 2வது டைம் வருது. கரெக்டுங்களா? எக்கனாமிக்ஸ் வந்து 2வது டைம் வருது. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து 5 ஆண்டு திட்டம் வரைக்கும் மட்டும் நடந்திருக்கும். 2வது டெஸ்ட் திட்டக்குழுல இருந்து வருவாய் ஆதாரங்கள் வரைக்கும் நம்ம போட்டிருப்போம். எக்கனாமிக்ஸோட 2வது டெஸ்ட். ஓகேங்களா? அது 2ஐயும் சேர்த்து ஒரு டைம் நம்ம ரிவிஷனா கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? கொஞ்சம் கொஞ்சமா உங்களை டம்ப் பண்றோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து சின்ன போர்ஷனா கவர் பண்ண வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த போர்ஷனை வந்து பல்கா கொடுத்து ரிவிஷன் பண்ண வைக்கிறோம். ஓகேங்களா? அதே போல அடுத்த டெஸ்ட் பாருங்களேன். அடுத்தும் எக்கனாமிக்ஸ் கூட 2 டாபிக் சேர்ந்து வந்திருக்கும். ஓகேங்களா? 2 டாபிக் வந்து சேர்ந்து வந்திருக்கும். ஜாகிரபியில ஆறுகள்ல இருந்து வேளாண் முறைமைகள் வரைக்கும் அதே டாபிக் நேம், நம்மளோட சிலபஸ்ல இருக்க டாபிக் நேம் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். இதுல ரிசர்வ் வங்கி, இந்தியன் ரிசர்வ் வங்கியில ஆரம்பிச்சு வேலை வாய்ப்பு உருவாக்கம் வரைக்கும் எக்கனாமிக்ஸ் கொடுத்துருக்கோம். யூனிட் 6ல பாத்தீங்கன்னா திருக்குறள் மட்டுமே, ஸ்பெஷலா திருக்குறள் மட்டுமே 2வது முறை வருது. கரெக்டுங்களா? திருக்குறள் மட்டுமே 2வது முறையா இடம்பெற்றிருக்கு. இதே போல போய்கிட்டு இருக்கப்போ அடுத்து நம்ம சயின்ஸ் கூட என்ன பண்றோம்னா, ஜாகிரபியோட நம்மளோட யூனிட் 6ஐயும் எக்கனாமிக்ஸையும் போட்டோம். நம்மளோட பாலிட்டியும் இன்க்ளூட் ஆயிடுது. அடுத்து சயின்ஸோட பாத்தீங்கன்னா பாலிட்டியும்
ஹிஸ்டரியும் ஆட் பண்ணியிருக்கோம். நம்மளோட சயின்ஸ் போர்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, நம்மளோட சயின்ஸ் போர்ஷன்ல பாலிட்டியையும் ஹிஸ்டரியையும் ஆட் பண்ணியிருக்கோம் ரிவிஷனுக்கு. ஓகேங்களா, ரிவிஷனுக்கு வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், குப்தர்கள், டெல்லி சுல்தான், முகல்ஸு ஒரு 4 தலைவர்கள், ஐஎன்எம்ல இருக்க 4 தலைவர்கள். அதே மாதிரி பாலிட்டியில பாருங்க எங்க இருந்து எங்க வரைக்கும் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் போர்ஷனை ஹெவியா போட்டிருக்கோம். ஓகேங்களா, ஒன்றியம், மாநிலம், யூனியன் பிரதேசங்கள் வரைக்கும் நம்மளோட முதல் டெஸ்டா இருந்துச்சு. இது நம்மளோட பொது வாழ்வில் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள், லோக்பால், லோக் ஆயுக்தா, இதெல்லாம் வந்து நம்ம பாலிட்டியில கடைசி டெஸ்டா வச்சிருந்தோம். அது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா, அது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி ஒரு ரிவிஷன் கொடுத்துட்டோம். ஓகேங்களா, அதே போல போய்கிட்டு இருக்கப்போ இந்த டாபிக் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சயின்ஸு அது கூட மிக்ஸ் பண்ணி வர்ற ரிவிஷன் டாபிக்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாலிட்டி மட்டும் ஒரு ஃபுல் டெஸ்ட். ஓகேங்களா, பாலிட்டி மட்டும் யூனிட் 4ல இருக்க பாலிட்டி மட்டும் ஒரு ஃபுல் டெஸ்ட். இதுல மட்டும் ஒரு 75 கொஸ்டின் இடம்பெற மாதிரி பார்த்துருக்கோம். அதே போல அடுத்தடுத்த யூனிட் எல்லாமே தனித்தனி டெஸ்டா வைக்க போறோம். யூனிட் 6 வந்து உங்களுக்கு ஒரு தனி டெஸ்டா வரப்போகுது. யூனிட் 6 மட்டும் தனியா வரப்போகுது. அடுத்து நமக்கு யூனிட் 5 மட்டும் தனியா வரப்போகுது. ஓகேங்களா, அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா யூனிட் 5 எக்கனாமிக்ஸும் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் மட்டும் தனியா வரப்போகுது. அடுத்து நம்மளோட ஹிஸ்டரி ஐயனம் மட்டும் தனியா வரப்போகுது. எத்தனாவது வாரத்துலன்னு பாத்தீங்கன்னா 31வது வாரத்துல. அது உங்களாட்டி நீங்க எல்லாமே ஜிஎஸ் எல்லாம் முடிச்சிருப்பீங்க. முடிச்சுட்டு இது நம்ம ரிவிஷன் பண்ற டைம். ஓகேங்களா, 31வது வாரம் அப்படின்றப்போ பாத்துக்கோங்க, நமக்கு ரிவிஷன் பண்ற டைமா போய்கிட்டு இருக்கு. அடுத்து என்ன பண்றோம்னா ரெண்டு யூனிட்டா, அதாவது நம்மளோட யூனிட் 4 வந்து பாலிட்டி, யூனிட் 6 வந்து நம்மளோட தமிழ்நாடு வரலாறு, ரெண்டும் சேர்த்து ஒரு ரிவிஷன் வருது. பாத்துக்கோங்க, யூனிட் 4 அண்ட் யூனிட் 6 அப்படின்றது நம்மளோட பாலிட்டியும் யூனிட் 6ம் வந்து நமக்கு ரிவிஷனுக்கு வரப்போகுது. கரெக்டுங்களா, அதே போல அடுத்த டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா அடுத்த 2 யூனிட் ஹிஸ்டரியும் ஐயனமும் ஒரு யூனிட் 3ல இருக்கு. 5th யூனிட்ல பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸும் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனும் வந்து உங்களுக்கு ரிவிஷனா வரப்போகுது. நமக்கு ரெண்டு டாபிக்கா ரிவிஷன் பண்ணிக்கிட்டு போறோம். ஓகேங்களா, அடுத்து பாத்தீங்கன்னா 3 யூனிட்டா போறோம். யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 6. யூனிட் 4ங்கிறது பாலிட்டி, யூனிட் 5ங்கிறது நம்மளோட எக்கனாமிக்ஸ் அண்ட் தமிழ்நாடு டெவலப்மெண்ட், யூனிட் 6ங்கிறது நம்மளோட தமிழ்நாடு வரலாறு அப்படின்ற டாபிக்ல இருந்து உங்களுக்கு டெஸ்டஸ் அமைய போகுது. ஸோ இது எத்தனாவது டைம் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த 2 யூனிட் மட்டும் அதாவது யூனிட் 4, யூனிட் 6 2 மட்டும் 7 டைம் வந்திருக்குங்க. ஓகேங்களா, மொத்த டெஸ்ட்ல 7 டைம் நீங்க படிச்சிருப்பீங்க. அதே போல நம்மளோட யூனிட் 5 அப்படின்றத 6 டைம்ஸ் படிச்சிருப்பீங்க. யூனிட் 5 அப்படின்றத 6 டைம்ஸ் படிச்சிருப்பீங்க, ஃபுல் போர்ஷன் இல்லாம. ஓகேங்களா, ஃபுல் போர்ஷன்னா ஃபுல் மாடல் டெஸ்ட் இல்லாம. இப்போ 6 டைம் வந்து ஒரு சப்ஜெக்டை நம்மளோட டெஸ்ட்ல படிக்க வைக்க போறோம்னா நீங்க பாத்துக்கோங்க, நாங்க எவ்வளோ இப்போ டெப்தா அனலைஸ் பண்ணி நம்மளோட டீமை வச்சு வெரிஃபை பண்ணிட்டு இதெல்லாம் படிக்க முடியுமா அப்படின்றத வெரிஃபை பண்ணி உங்களுக்காக கொண்டு வந்து நிறுத்தியிருக்கோம். இதை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த அட்டெம்ப்ட்ல வந்து போஸ்டிங் இருக்குங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்ததுல 3 யூனிட் வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் 3 யூனிட் சயின்ஸ், ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி நம்ம வந்து ரிவிஷன் பண்ணியிருக்கோம். இந்த டாபிக் முடிஞ்சதுக்கு அப்புறம் 36வது டெஸ்ட்ல இருந்து 40வது டெஸ்ட் வரைக்கும், ஓகேங்களா, 36வது டெஸ்ட்ல இருந்து 40வது டெஸ்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபுல் மாடல் டெஸ்ட். ஓகேங்களா, தமிழ் வந்து நம்மளுக்கு 100 கிடைக்க போகுது. மேக்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து 25, ஜிஎஸ் வந்து ஒரு 75 வந்து இருக்க போது. 5 ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகேங்களா, எப்ப சார் முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 12ஆம் தேதி முடியுது. ஓகேங்களா, டிசம்பர் 12ஆம் தேதி, அதாவது 29th மார்ச் ஸ்டார்ட் ஆகி டிசம்பர் 12ஆம் தேதி வரைக்கும் நம்ம இந்த பேட்சை கொண்டு போக போறோம். இந்த பேட்ச் வந்து ஃபுல்லா நீங்க வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்க. எதனால நான் சொல்றேன்னா, சார் என்னால படிக்க முடியுமா? கண்டிப்பா படிக்க முடியும் அப்படின்ற நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா படிக்கிறவங்க, இந்த ஷெட்யூலை ப்ரிப்பேர் பண்றவங்க கண்டிப்பா சக்சஸ் ஆவீங்க. தெளிவா ப்ரிப்பேர் ஆகுங்க. அதாவது நான் ஒரு 10 டெஸ்ட் எழுதுறேன், அதுக்கப்புறம் என்னால முடியல, நான் படிக்கல, நான் அடுத்த டெஸ்ட்டை நோக்கி போறேன் அப்படின்னு போறவங்களுக்கு வந்து சக்சஸ் ரேட் கம்மியா இருக்கும். தொடர்ச்சியா ஒரு பேட்சை நான் எடுத்துட்டு அந்த பேட்சை தொடர்ச்சியா நான் ஃபாலோ பண்றேன். 40 டெஸ்ட் கொடுத்துருக்காங்களா, இந்த 40 டெஸ்ட்டையுமே நான் ஃபாலோ பண்றேன், வேற எங்கேயுமே நான் ஃபாலோ பண்ணல. நீங்க எங்கனாலும் டெஸ்ட் போடுங்க, பிரச்சனை இல்லை. ஆனா தொடர்ந்து அந்த டெஸ்ட் பேட்சை தொடர்ந்து ஒரு 40 டெஸ்டா 30 டெஸ்டா அந்த 30 டெஸ்ட்டும் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம மக்கள்கிட்ட இருக்க பெரிய பிரச்சனையே என்னன்னா, நம்ம இப்போ போய் நம்ம சிலபஸே முடிக்காம டக்குன்னு ஜாயின் பண்ணிடுவோம். ஒரு 4 டெஸ்ட்
நம்மளோட ஒரு மோட்டிவேஷன்ல படிப்போம். 5வது டெஸ்ட்டுக்கு அடடா இவ்வளோ படிக்கணுமா அப்படின்ட்டு அடுத்த வேலைகளை அடுத்த டெஸ்ட்டை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருவோம். அதுதான் நம்ம கிட்ட இருக்க பெரிய தவறு. நம்ம ஒரு செயல்ல வந்து தொடர்ச்சியா இருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து வெற்றி அப்படின்றது எளிதா கிடைக்கும். அதாவது நம்மளோட வெற்றி அப்படின்றது நம்மளோட வெற்றி கிடைக்கும்னா பன்மடங்கு நம்ம உழைக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் 6 டைம் வந்து உங்களுக்கு ரிவிஷன் போட்டிருக்கு. இதுக்கு நாங்க எவ்வளவு அனலைஸ் பண்ணிருப்போம்னு யோசிச்சு பாருங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு நாங்க முன்னாடியே ஒரு 1.5 மாசமா இதுக்கு உட்காந்து எஃபர்ட் போட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இதுக்கான கொஸ்டின் எடுக்கிறதா இருக்கட்டும், நம்மளோட டீமை டிஸ்கஸ் பண்ணிட்டு இது என்னென்ன பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நாங்க தமிழ் மேக்ஸ் மட்டும்தான் போற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்க ஜிஎஸ் இன்க்ளூட் பண்ணி ஓகே நம்ம ஜிஎஸும் போய் பார்ப்போம், மக்களுக்கு வந்து நம்மளோட வேலை கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் எடுத்து உங்களுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்படி சார் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் என்ன 7339691304 அப்படின்றதுக்கு என்ன மெசேஜ் பண்ணுறீங்கன்னா willing to join தொல்காப்பியம் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு மெசேஜ் போடுங்க. தொல்காப்பியம் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு நீங்க மெசேஜ் போட்டீங்கனாலே நம்ம டீம் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு ஆயிரங்கள்ல வந்து ஃபீஸ் இருக்க போறதுல உங்களோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல இருக்க போகுது. நாங்க பெருசாலாம் உங்ககிட்ட நாங்க அமௌண்ட்டை எதிர்பார்க்கல. இதை டைப் பண்றதுக்கான வேலைகளுக்கு மட்டும்தான் நாங்க உங்ககிட்ட கூலி கேட்கிறோம், வேற எதுவுமே இல்லை. ஸோ முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களையும் ஜாயின் பண்ண சொல்லி ஒரு மோட்டிவேட்டடா எழுதுங்க. கொஷின் வந்து அடுத்த கேள்வி என்ன கேட்பீங்கன்னா, கொஷின் வந்து பைலிங்குவலா அப்படின்னு கேட்பீங்க. கொஷின் வந்து பைலிங்குவல் தான், பைலிங்குவல்ல தான் இருக்க போது. டோன்ட் வரி. சாட்டர்டே எவ்ரி சாட்டர்டே டெஸ்டஸ் இருக்க போது. 8000க்கு மேற்பட்ட கேள்விகள், அதாவது 8000 கொஷின்ஸ் வந்து இருக்க போகுது. நீங்களே நல்லா நோட் பண்ணி பாருங்க. ஒரு டெஸ்ட்டுக்கு 200 கொஷின்னா 4 டெஸ்ட்டுக்கு என்ன வரும்? நம்ம இங்க கூட மேக்ஸை கொண்டு வரோம் பாத்தீங்களா, நேர் விகிதத்துல கொண்டு வரோம். அப்ப சிம்பிளா கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணா 8000 கொஸ்டின் கிட்ட இருக்க போகுது. அதாவது 40 டெஸ்ட்டுப்பா, 8000 கொஸ்டின் கிட்ட இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ தெளிவா உட்காந்து படிங்க. ரிவிஷன் பண்றீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க. ஓகேங்களா? இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.